வணக்கம், இது உங்கள் சாய்ரா சிக்ஷா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6th வசந்த் புக்கில் உள்ள 6th சாப்டர் நேம் பார் நசர் கே. வாங்க லெசன் பார்க்கலாம். वह एक सुरंगनुमा रास्ता था. அது ஒரு अंडरग्राउंड वे. आम आदमी के लिए इस रास्ते से होते हुए जाने की मनाही थी. ஆம் ஆத்மினா காமன் பீப்புள்ஸ்க்கு அந்த வழியாக போகிறதுக்கு தடை இருந்துச்சு. रास्तेना वे, मनाहीना तड़ई. लेकिन छोटू ने एक दिन अपने पापा का सिक्योरिटी पास लिया और जा पहुंचा सुरंग में. फिर क्या हुआ? பட் சோட்டுங்கிற ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு நாள் அவங்க அப்பாவுக்குள்ள செக்யூரிட்டி பாஸ் அதை எடுத்து அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு நினைக்கான். அண்ட் அப்போ என்ன ஆகுது அதுதான் பார்க்க போகிறோம். छोटू कितनी बार कहा है तुमसे कि इस तरफ मत जाया करो. அவங்க அம்மா இதை சொல்கிறாங்க कि छोटू உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த வே வழியா நீனு போகக்கூடாதுன்னு. फिर पापा क्यों जाते हैं उस तरफ रोज़ रोज़. பிறகு அப்பா எதுக்கு டெய்லி அந்த வழியாக போகிறாங்க அப்படின்ட்டு छोटू அவங்க அம்மா கிட்ட கேட்கான். पापा को काम पर जाना होता है. பாப்பாவுக்கு அந்த வழியாக வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. रोज़ाना यही वार्तालाप हुआ करता था छोटू की माँ और छोटू के बीच. டெய்லி ரோசானானா டெய்லி இதே கான்வர்சேஷன் தான். வார்த்தாலாப்னா கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் தான் छोटू அண்ட் அவங்க அம்மாவுக்கு இடையில. उस तरफ एक सुरंगनुमा रास्ता था. அந்த வழியாக ஒரு अंडरग्राउंड वे இருந்துச்சு. और छोटू के पापा इसी सुरंग से होते हुए काम पर जाए करते थे. அண்ட் இந்த வழியாக தான் छोटूவோட அப்பா अंडरग्राउंड वे வழியாக அவங்களுடைய வேலைக்கு போவாங்க. आम आदमी के लिए इस रास्ते से जाने. आम आदमीना காமன் பீப்புள்ஸ்க்கு இந்த வழியாக போகிறது की मनाही थी. அந்த வழியாக போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் அதாவது தடை இருந்துச்சு. चंद चुनिंदा लोग ही इस सुरंगनुमा रास्ते का इस्तेमाल कर सकते थे और छोटू के पापा इन्हीं चुनिंदा लोगों में से एक थे. எனது காமன் பீப்புள்ஸ்க்கு இந்த வழியாக போகிறதுக்கு தடை இருந்துச்சு. சந்து சுனிந்தானா செலக்டட் பீப்புள்ஸ். ஒன்லி செலக்டட் பீப்புள்ஸ் தான் அந்த அண்டர் கிரவுண்ட் வே வழியாக அவங்க யூஸ் பண்ண முடியும். ஆர் छोटू के पापा इन्हीं चुनिंदा लोगों में से एक थे. அண்ட் ஆல்சோ छोटूவோட அப்பா இந்த செலக்டட் பீப்புள்ஸில் ஒருத்தர். அதனால தான் அந்த அண்டர் கிரவுண்ட் வே வழியாக அவங்க அப்பா அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. आज छुट्टी थी और छोटू के पापा घर ही पर आराम फरमा रहे थे. அன்னைக்கு சுட்டினா லீவ். அவங்க அப்பாவுக்கு லீவ் இருந்திருக்குது. ஸோ छोटूவோட அப்பா அவங்க வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. नज़र बचाकर चोरी छिपे छोटू ने पापा का सिक्योरिटी पास हथिया ही लिया और चल दिया सुरंग की तरफ. அந்த நேரத்தில் திருட்டுத்தனமாக छोटू வந்து அவங்க அப்பாவோட செக்யூரிட்டி பாஸை திருப்பியும் எடுத்து அந்த சுரங்க வழியாக போக ஆரம்பித்தான். वैसा तो उनकी पूरी कॉलोनी ही ज़मीन की नीचे बसी थी. என்னன்னா அவங்களுடைய காலனினா அவங்க இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே ஜமீன்னா கிரவுண்டுக்கு கீழே தான் செட்டில் ஆயிருந்தாங்க. பசினா செட்டில்டு. यह जो सुरंगनुमा रास्ता था अंदर दिए जल रहे थे. அந்த சுரங்கனுமா ராஸ்தா அதாவது அண்டர் கிரவுண்ட் வேல ஒரு दिएனா லைட் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. और प्रवेश करने से पहले एक बंद दरवाजे का सामना करना पड़ता था. एंड அந்த இடத்துக்குள்ள நம்ம போகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு தர்வாசேனா டோரை வந்து நம்ம சாம்னா அதாவது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. दरवाजे में एक खांचा बना हुआ था. அந்த दरवाजा அந்த டோரில் வந்து என்னன்னா ஒரு ஸ்லைடு வந்து செஞ்சிருந்தாங்க. छोटू ने खींचे में कार्ड डाला. तुरंत दरवाजा खुल गया. छोटू வந்து அந்த ஸ்லைடில் வந்து அவங்க அப்பாவோட செக்யூரிட்டி கார்டை வந்து ஸ்லைட் பண்ணா. ஸோ உடனே அந்த தர்வாசா அதாவது டோர் வந்து திறந்துட்டு குலானா ஓப்பன். छोटू ने सुरंग में प्रवेश किया. छोटू ஸோ அந்த अंडर ग्राउंडुக்குள்ளே போக ஆரம்பித்தான். अंदर वाले खांचे में सिक्योरिटी पास आ पहुंचा था. அதாவது வெளியே இருந்து நம்ம ஸ்லைடை ஸ்வைப் பண்ணோம்னா ஏடிஎம் கார்டு மாதிரி உள்ளே போயிடும். அண்ட் தென் நம்ம அனதர் சைடில் நம்ம உள்ளே வந்தப்புறம் அந்த ஸ்லைடு வந்து நம்மளுக்கு வெளியே கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அவன் வந்து போக ஆரம்பிக்கான்.
उसे उठा लिया அதை எடுத்துட்டான். कार्ड उठाते ही दरवाजा बंद हुआ. அந்த கார்டை அவன் அந்த ஸ்லைட்ல இருந்து எடுத்ததும் உள்ள போய் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. छोटू ने चारों तरफ नजर दौड़ाई. அதாவது छोटू உள்ள டோர் க்ளோஸ் ஆனதும் என்ன செய்தாம்னா நாலா பக்கமும் அவனுடைய பார்வையை கொண்டுட்டு போறான். सुरंगनुमा वह रास्ता ऊपर की तरफ जाता था, यानी जमीन के ऊपर का सफर कर आने का मौका मिल गया था. சுரங்கனுமா ராஸ்தா வந்து எப்படி இருக்குதுன்னா கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. यानीना मीन्स जमीन के ऊपर का सफर कर आने का मौका मिल गया था. மேலாவே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு இப்போ. மகர் கஹா நெக்ஸ்ட் எங்க मौका हाथ लगते ही फिसल गया. அதாவது மோக்கானா ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கையில் கிடைக்கும் போதுல கடைசியில் அது வந்து ஸ்லிப் ஆயிட்டு. फिसलना स्लिप्ड. सुरंग में जगह जगह लगाए निरीक्षक यंत्रों की जानकारी छोटू ने नहीं थी. அதாவது அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிரீக்ஷக் யந்திரம்னா இன்ஸ்பெக்டிங் मशीனை வந்து அங்கே வச்சிருக்காங்க. இதை பற்றி छोटू को தெரியாமல் போச்சு. मगर छोटू के प्रवेश करते ही पहले निरीक्षक यंत्र में संदेहास्पद स्थिति दर्शने वाली हरकत हुई. அதாவது छोटू உள்ள போனதும் பிரவேஷ்னா என்டர் ஆனுமே அந்த ஒரு இன்ஸ்பெக்டிங் மஷின் வந்து என்ன செய்யுதுன்னா சந்தேகாஸ்பத் அப்படின்னா சஸ்பீஷியஸாக ஏதோ வந்திருக்குன்ட்டு அது வந்து கவனிச்சது. இத்தனே சோட்டே கத் கா வியக்தி சுரங்க மே கேசே ஆயா. அதாவது சோட்டுங்கிறவன் குட்டியான பையன், அந்த குட்டி ஹைட்டில் உள்ள ஒரு பையன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்ததுன்ட்டு அந்த மஷினுக்கு வந்து டவுட் இருந்தது. ஸோ दूसरे निरीक्षक यंत्र ने तुरंत छोटू की तस्वीर खींच ली. அதாவது செகண்ட் ஒரு இன்ஸ்பெக்டிங் மஷின் இருக்குது. அந்த மஷின் வந்து டவுட் வந்ததும் என்ன செய்யுது छोटूவோட तस्वीरना फोटोग्राफ வந்து எடுத்துட்டு किसी एक नियंत्रण केंद्र में इस तस्वीर की जांच की गई और खतरे की सूचना दी गई. அண்ட் இன்னொரு ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டிங் மஷினை வந்து என்ன செஞ்சுருக்குது, இந்த ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அலாம் டேஞ்சர் சவுண்ட் சிக்னல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டு इन सारी गतिविधियों में அஞ்சான் छोटू आगे बढ़ रहा था. இது எல்லாமே தெரிஞ்சுமே அவன் வந்து छोटू தொடர்ந்து அவன் போய்கிட்டே இருக்கான். तभी जाने कहाँ से सिपाही दौड़ चले आए. அப்போ என்னது सिपाहीना செக்யூரிட்டி வந்து இதெல்லாம் வந்ததும் ஓடி வராங்க. छोटू को पकड़कर वापस घर छोड़ आए. அண்ட் छोटूவை பிடிச்சி அவங்க வீட்லேயே கொண்டுட்டு போய் திருப்பியும் விட்டுட்டாங்க. घर पर माँ छोटू का इंतज़ार कर रही थी. छोटूவுக்கு அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ் அப் छोटू की खैरियत न थी. இப்போ छोटूக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. छोटू के पापा न होते तो छोटू का बचना मुश्किल था. छोटूவோட அப்பா மட்டும் இல்லைன்னா அவன் வந்து அவங்க அம்மாட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். मुश्किलना कष्टम. छोटू भी मैं इसे समझा दूंगा सब, फिर वह ऐसी गलती कभी नहीं करेगा. पापा ने छोटू को बचा लिया. छोटूவோட அப்பா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க कि நான் அவனுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் அவன் இந்த தப்பை எப்போதும் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. बोले छोटू मैं जहाँ काम करता हूँ न वह क्षेत्र ज़मीन से ऊपर है. அதாவது அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க என்னென்னா, छोटू நான் எங்கே வேலை பார்க்குறேனோ அது க்ஷேத்ர ஜமீன், அதாவது நம்ம கீழே இருக்கோம் அதுக்கு மேலே, அதாவது கிரவுண்டுக்கு மேலே தான் நான் வேலை பார்க்கேன். आम आदमी वहाँ नहीं जा सकता क्योंकि वहाँ के माहौल में जी ही नहीं सकता. அதாவது காமன் பீப்புள்ஸ் அங்கே வந்தாங்கன்னா அவங்களால மூச்சு கூட விட முடியாது. மாஹவுல்னா அட்மாஸ்பியர், அந்த அட்மாஸ்பியரில் அவங்க வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. तो फिर आप कैसे जाते हैं वहाँ? छोटू का सवाल लाजिमी था. அதாவது அவங்க அப்பாட்ட இவன் என்ன கேட்காமனா அப்போ நீங்கள் எப்படிப்பா போகிறீங்க அப்படின்ட்டு கேட்கான். छोटूவோட அந்த கொஸ்டின் சவால்னா கொஸ்டின் வந்து லாக் பண்ணுற மாதிரி இருந்தது. लाजिमीना लॉक. मैं वहाँ एक खास किस्म का स्पेशल सूट पहनकर जाता हूँ. அவங்க அப்பா அதையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க என்னென்னா, காஸ் கிஸ்மனா ஸ்பெஷல் வெரைட்டியான ஒரு ஸ்பேஸ் ஷூட் இருக்குது, அதை போட்டுட்டு தான் நான் அங்கே வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் சூட்
में मुझे ஆக்சிஜன் मिलता है जिससे मैं சாஸ் ले सकता हूँ. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஷூட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஷூட் வந்து எனக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கும், அதனால் நான் மூச்சு விட முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. इसी स्पेशल सूट की वजह से बाहर की ठंड से मैं अपने आप को बचा सकता हूँ. அதாவது அதே ஸ்பேஸ் ஷூட்னால தான் நான் டண்டுனா கோல்ட்லேருந்து வெளியே உள்ள கோல்ட்லேருந்து நான் பாதுகாத்துக்கிட்டேன். खास किस्म के जूतों की वजह से ज़मीन के ऊपर मेरा चलना मुमकिन होता है. அதாவது खास किस्मனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்பெஷல் டைப்பான ஷூஸ். ஜூத்தோனா ஷூஸ்னால தான் நான் அந்த ज़मीனில் வந்து நடக்கிறது பாசிபிளாக இருக்குது. ज़मीन के ऊपर चलने फिरने के लिए हमें एक विशेष प्रकार का प्रशिक्षण दिया जाता है. அதாவது அந்த கிரவுண்டுக்கு மேலே நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரைனிங், பிரசிக்ஷன்னா ட்ரைனிங் கொடுக்காங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. சோட்டு சுன் ரஹாத்தா, சோட்டு வந்து அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான். பாப்பா ஆகே பத்தானே லகே, பாப்பா நெக்ஸ்ட் என்னதெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட. एक समय था जब अपने मंगल ग्रह पर सभी लोग जमीन के ऊपर ही रहते थे. ஒரு சமயம் இருந்தது, அதாவது அவங்க பாஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க அப்பாக்கு. ஒரு சமயம் இருந்தது, அந்த சமயத்தில் மங்கள் கிரகனா மார்ஸ் பிளானட்டுக்கு மேலே தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தோம். बगैर किसी तरह के यंत्रों की मदद के बगैर किसी खास किस्म के पोशाक के. அப்போ வந்து பகேர்னா வித்தவுட் எனி யந்திரம்னா மிஷின்ஸ் எதுவுமே இல்லாமல், அண்ட் வித்தவுட் காஸ் கிஸ்ம ஸ்பெஷல் டைப்பாக எந்த ஒரு அணிகளுமே இல்லாமல் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். ஹமாரே புர்கே ஜமீன் கே ஊப்பர் ரஹா கர்த்தே தே. நம்மளோட ஏன்சிஸ்டர்ஸ், புர்கேனா ஏன்சிஸ்டர்ஸ் வந்து ஜமீன் கிரவுண்டுக்கு மேலே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. लेकिन धीरे धीरे वातावरण में परिवर्तन आने लगा. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வாத்தாவரன்னா என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ், பரிவர்த்தனா சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தது. कई तरह के जीव धरती पर रहा करते थे. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ்லாம் நம்ம ஜமீனுக்கு மேலே இருந்தது. एक के बाद एक सब मरने लगे. ஒரு இதுக்கு அப்புறம் ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சுது. இஸ் பரிவர்த்தன் கி ஜட் மேத்தா. இந்த பரிவர்த்தன் அதாவது இந்த சேஞ்சஸ்னால சூரஜ் மே ஹுவா பரிவர்த்தன். எதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா சன்னில் வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுது. சூரஜ் சே ஹமே ரோஷனி மில்தி ஹே உஷ்ணதா மில்தி ஹே. அதாவது சன்னுக்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு லைட்டு கிடைக்கிது அண்ட் உஷ்ணத்தானா ஹீட்டும் கிடைக்கிது. உன்ஹி தத்துவோं से जीवों का पोशाक होता है. இதை வச்சு தான் நம்ம லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்வு கிடைக்கிது. सूरज में परिवर्तन होते ही यहाँ का प्राकृतिक संतुलन बिगड़ गया. அந்த சன்னில் வந்து சேஞ்ச் வந்ததுனால நம்ம பிரகிருத்திக்னா नेचर, நம்ம நேச்சரில் வந்து डिफरेंटाக चेंज ஆக ஆரம்பிச்சிட்டு. प्रकृति के बदलने हुए रूप का सामना करने में यहाँ के पशु पक्षी पेड़ पौधे अन्य जीव अक्षम साबित हुए. அதனால என்னது சன்னில் வந்து சேஞ்ச் வந்ததுனால என்விரான்மெண்ட்லேயும் சேஞ்ச் வந்தது. அண்ட் அதனால் மொத்தமாக பஷு பக்ஷி பேர்ட்ஸு அனிமல்ஸ் ட்ரீஸு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பிளான்ட்ஸு and another different types of living things எல்லாமே அதோட எண்டை வந்து தேடிக்கிட்டது. केवल हमारे पूर्वजों ने इस स्थिति का सामना किया. வெறும் நம்மளுடைய ancestors தான் இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க. अपने तकनीकी ज्ञान के आधार पर हमने ज़मीन के नीचे अपना घर बना लिया. तकनीकेना टेक्निकल नॉलेज வச்சு के आधार पर हमें ज़मीन के नीचे अपना घर बना लिया. நம்மளுடைய டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு தான் நம்ம இந்த கிரவுண்டுக்கு கீழே நம்மளுடைய வீடை வந்து செஞ்சிட்டோம். ज़मीन के ऊपर लगे विभिन्न यंत्रों के सहारे हम सूर्य शक्ति
सूरज की रोशनी और गर्मी का इस्तेमाल करते आ रहे हैं. என்னது நம்ம வந்து கிரவுண்டுக்கு மேலே டிஃப்ரெண்ட் மெஷின்ஸை வச்சு தான் நம்ம அதாவது சன்னில் உள்ள சக்தி, அதுக்கப்புறம் அதிலிருந்து கிடைக்கிற लाइट एंड हीट वच्चे नम यूज़ पण्रोम. उन्हीं यंत्रों के सहारे हम यहाँ ज़मीन के नीचे जी रहे हैं एंड ऑल्सो अंद मशीन्स वच्चे नम इங்கே கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். यंत्र सुचारू रूप से चलते रहे. यंत्र सुचारूना स्मूथ, अंद मशीन्स எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கணும். इसके लिए बड़ी सतर्कता बरतनी पड़ती है. அதுக்கு ரொம்ப अलर्ट தேவை, சக்கரத்தான अलर्ट. मुझे जैसा कुछ चुनिंदा लोग इन्हीं यंत्रों का ध्यान करते हैं. என்னை மாதிரி உள்ள செலக்டட் பீப்புள்ஸ் தான் இந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுறாங்க. बड़ा हो जाऊंगा तो मैं भी यही काम करूंगा. நான் பெருசாயிட்டேன்னா நானும் இதே வேலை தான் செய்வேன்னு छोटू சொல்லுதான். छोटू ने अपनी मंशा जाहिरी की. छोटू வந்து அவனுடைய ஆசையை வந்து சொல்கிறான். बिल्कुल मगर उसके लिए खूब पढ़ना होगा. माँ और पापा की बात सुननी होगी. माँ ने कहा. இந்த இது அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கும் போதில் இந்த மாதிரி அவன் வந்து அவனுடைய மனசில் உள்ள ஆசையை சொல்கிறான். அண்ட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு நடக்கணும்னா நீ நல்லா படிக்கணும் அண்ட் ஆல்சோ அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அம்மா. दूसरे दिन छोटू के पापा काम पर चले गए. नेक्स्ट सेकेंड डे வந்து அவங்க அப்பா வந்து அதே மாதிரி வேலைக்கு போகிறாங்க. देखा तो कंट्रोल रूम का वातावरण बदला सा था. அவங்க அப்பா பார்க்கும் போதில் என்னென்னா कंट्रोल रूमिல் அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஷிஃப்ட் खत्म कर घर जाने रहे स्टाफ के प्रमुख ने टीवी स्क्रीन की तरफ इशारा किया. என்னன்னா ஷிஃப்ட் முடிஞ்சு போகிற அவங்களுடைய சீஃப் வந்து டிவியை வந்து உன்னிப்பாக கவனிக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல். இஷாரானா கேர்ஃபுல். ஸ்க்ரீன் पर एक बिंदु झलक रहा था. அந்த ஸ்க்ரீனில் ஒரு குட்டியாக ஏதோ டாட் மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. वह बताने लगा. அதை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. यह कोई आसमान का तारा नहीं है. அதாவது இது வந்து எந்த ஸ்கையில் உள்ள ஆஸ்மான்னா ஸ்கையில் உள்ள தாரா ஸ்டார்ஸ் எதுவுமே கிடையாது. क्योंकि कंप्यूटर से पता चल रहा है कि यह अपनी जगह अडिग नहीं रहा है. என்னது இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து தெரியுது कि இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒன்று. पिछले कुछ घंटों के दौरान इसने अपनी जगह बदली है. என்னது அந்த பிந்து வந்து ஒரு இடத்துல தெரிஞ்சிட்டு இருக்குது அண்ட் கொஞ்ச நேரம் அதை கழிச்சு பார்த்தோம்னா அது வேற ஒரு இடத்துல தெரியுது. कंप्यूटर के अनुसार यह हमारी धरती की तरफ बढ़ता चल आ रहा है. அது வந்து அந்த குட்டி லைட் வந்து என்ன செய்யுது, கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்கும் போதில் அவங்களுடைய அந்த லேண்டை நோக்கி வந்துட்டு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த லெசனுக்கான கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.